அது மாதிரி நேற்று உங்களுக்கு 5 ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன், அந்த ஹோம்ஒர்க் அப்படியே பார்த்துக்கோங்க. -8 டிவைடட் பை 4 சரிங்களா. மைனஸ் பிளஸ் டிவைட் பண்ண ஆன்சர் வந்து எதுல வரும்னா மைனஸ்ல வரும். 8 4ல டிவைட் பண்ணீங்கன்னா 2. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 -2 கரெக்ட் ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் மைனஸ் இன்டூ மைனஸ் பெருக்கும்போது என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும். அப்ப 16ஐயும் 12ஐயும் கூட்டிங்கன்னா 28. 28 பிளஸ் 4 32. ஆன்சர் பிளஸ்ல வரும். கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் 11 பிளஸ் 2 13. 13ல 3 கழிச்சிங்கன்னா 10. 10 கூட 5 கூட்டினா ஆன்சர் 15 பாசிட்டிவ் பிளஸ் 5 சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்க -22 -2 டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வரும், 11. 11ல 11 கழிச்சிங்கன்னா 0 சரிங்களா. ஆன்சர் 0. ஓகே, அடுத்து நல்லா புரிஞ்சுக்கணும், எங்க போட்டிருக்காங்களோ அது வரதான் நம்ம எடுக்கணும் சரிங்களா. ஆன்சர் வந்து 0 ஃபைனலா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இது தனி டேர்ம், இது தனி டேர்ம் டிவைட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கழிக்கணும். ஸோ இதை நம்ம போர்ட் மாஸ் ரூல்ல பார்ப்போம். சில பேர் வந்து -22 இருக்கு, இந்த -22 இங்கே நான் எல்சிஎம் எடுக்கிறேன் அப்படின்னா அப்படியும் பண்ணலாம். மேக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கவங்க அந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி பண்ணா தப்பா வருதுன்னு யோசிப்பீங்க, ஆனா அப்படி பண்ணாலும் ரைட்டா தான் வரும். எப்படி மைனஸ் இப்படி இருக்கா, இந்த -2 எல்சிஎம் எடுப்பாங்க சில பேர். எல்சிஎம் எடுக்கும்போது இந்த -2 அப்படியே எடுக்கணும், 2 மட்டும் எடுத்தா தப்பா தான் ஒரு ஆன்சர் சரிங்களா. -2 அப்படியே எடுத்தீங்கன்னா இது +22, இந்த மைனஸும் மைனஸ் சேர்ந்து என்ன ஆகும்னா இது +22 மாறும். டிவைடட் பை 2. அப்ப ஆன்சர் 0/2 வரும். 0வை எதால வகுத்தாலுமே ஆன்சர் இஸ் ஃபைனலி 0 சரிங்களா. ஒரு நம்பரை ஒரு கால்குலேஷன்ல பண்ணி வேற ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்க பண்ண கால்குலேஷன் தப்பு, புரியுதுங்களா. இந்த கொஸ்டின் தப்பு கிடையாது. ஏன்னா இது சில பேர்ட்டு உள்ள தப்பு. ஏன்னா இப்போ முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா யாராவது இப்படி கமெண்ட் பண்ணுவாங்க, நான் எல்சிஎம் எடுத்து பண்ணேன் எனக்கு வேற ஆன்சர் வருது. வேற ஆன்சர் வரவே கூடாது. நம்ம பண்ண ஆன்சர் வரலைன்னா நீங்க பண்ற மெத்தட் தப்பு, கொஞ்சம் மாத்திக்கோங்க. பட் கமெண்ட் பண்ணுங்க, பண்ணாதான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டவுட் வரும் சில பேருக்கு. இந்த 2 நான் எல்சிஎம் எடுக்கிறேன், அப்ப 2 22, இது ஒரு 22, இது ஒரு 22, 44 வரும். கண்டிப்பா டவுட் வரும். ஸோ ஆனா எடுக்கும்போது என்ன பண்ணணும், -2 சேர்த்து எடுத்துடணும். ஆன்சர் 0. அடுத்து வந்து பாருங்க, இங்க 54 -27 கீழே இருக்கிறது. அப்போ இது எப்படி எழுதுவோம், 54 பை -27 எழுதுவோம், +3. ஸோ இப்போ இது கேன்சல் எழுதுறப்போ இங்க அப்படியே கேன்சல் பண்ணி விட்டீங்கன்னா -2 +3. அப்போ 2 குறி வேற வேற கழிச்சீங்கன்னா என்ன வரும், 1. பெரிய நம்பருக்கு பிளஸ், ஸோ +1. ஆன்சர் 1. 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க.